ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்வர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். சரி, உன்னை அப்புறம் கூப்பிடுறேன். சொல்றா தோனி. என்ன ஹரி, ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு சொன்ன, டைம் வேற ஆயிட்டே இருக்கு, சீக்கிரம் எடுக்கணும் ஹரி. அதான்டா ஒருத்தன் ஐபோன் கேட்டிருக்கேன்டா, அவன் சீக்கிரம் தரேன்னு சொல்லிட்டான். வந்தோடனே சீக்கிரம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிடும். ஹலோ தோனி, எங்கடா இருக்க? நான் ஃபுட்பால் கிரவுண்ட் கிட்ட நிக்கிறேன், இங்க வர முடியுமா? ஹரி, என்னடா ஹரி, வர சொல்லியிருந்த அவசரமா? அதான் ஒருத்தன் ஐபோன் கேட்டிருந்தேன்னு சொன்னேன்ல, வாங்கியாச்சு. இன்னைக்கே ஷூட்டிங் ஆரம்பிச்சிரும். ஆமாண்டா, அங்க போறா எங்க போ ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்காங்கடா. ஏய் வாங்கடா, என்னடா இந்த பக்கம்? என்ன மாமே, ஷூட்டிங் ஆரம்பிச்சாச்சா? போயிட்டு இருக்குடா. இந்த முறை நீ தான் ஹீரோ போல. ஆமாடா. என்னடா தோனி, இந்த மாதிரி நீ ஃப்ரெண்டு போகுதானா? ஆமாடா. சரி போயிட்டுடா. சரி பாப்பாண்டா அவனை. சரிடா. அப்பப்போ ஷூட்டிங் பக்கம் வாங்கடா. இப்போ நம்ம ரெடி பண்ண ஸ்கிரிப்ட் வரைக்கும் மூவ் பண்ண பார்ப்போம். அதுக்கப்புறம் ஏதாவது யோசிப்போம் என்னென்னு. மாடிஃபை பண்ணா கரெக்டா இருக்கும், பாத்துக்குறோம். ஆமா ஹரி, இதுல யார் ஹீரோவா நடிக்கிறா? நான் தான் அதுல ஹீரோ. என்ன எப்பயும் மச்சான் தான் ஹீரோ. என்ன ஹரி, என்னதான் ஹீரோ ரோலுக்கு போறேன்னு சொன்ன? அதான்டா டோனி, அன்னைக்கு உன்ட்ட சொன்னேன் ஹீரோ ரோல் அப்ளை பண்றதுக்கு. ஆனால் ஸ்கிரிப்டை மாற்றினால திரும்ப நானே ஹீரோ ரோல் அப்ளை பண்ற மாதிரி இருக்கு. சரி, நீ என்னடா? ஆக்ஷன். மாப்பிள்ளை இங்க வம்சம் வாவேன். என்ன மாப்ள? மாப்பிள்ளை இது வம்சம் பாரு. மாப்பிள்ளை, இந்த பேக்ரவுண்ட் சரியில்லைன்னு நினைக்கிறேன்டா. நம்ம வேணா வேற லொக்கேஷன் போமா? ஆமா மாப்ள, வேற இடத்துக்கு போவோம், சரியில்லை. சரி மச்சான், பைக் எடுத்து வெளியில போவோம். தோனி, என் பைக் எடுத்துருவா. டேய், அவன் சும்மா தானடா இருக்கான், அவனை போய் எடுத்துன்னு வர சொல்றா. டேய், அவன் உன்னோட பெரிய ரோல்ரா, அடுத்து நீ இவனை தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். போய் பைக் எடுத்துருவா போ. ஆக்ஷன். ஆக்ஷன். டேய், ஆக்ஷன்ரா. ஓ, ஒன் மோர் எடுறா. உன் மனசு என்னதான்டா நினைச்சிட்டு இருக்க? உன்னால எனக்கு டைம் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு. நீ எத்தனை சீன் இருக்கு தெரியுமா? நீ பாட்டு உன் இஷ்டத்தை நின்றுட்டு இருக்க. உனக்கு நடிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா? இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இப்பவே சொல்லிடு. ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து என் கூட நினச்சிட்டு இருக்க. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கூட நான் உங்ககிட்ட இருந்து பார்க்கல. இவன் சரிப்பட்டு வர மாட்டான்னு நினைக்கிறேன்டா. பேசாம வேற ஆள் பார்ப்போம். ஹீரோவா நடிக்க சான்ஸ் தரேன்னு கூப்பிட்டுட்டு 3 நாளாக நம்மளை அடிமை மாதிரி நடத்திட்டு இருக்கானே. சே, இது எப்படியே சும்மா விடக்கூடாது, இவனை ஏதாவது பண்ணி ஆகணும். எப்போ பார்த்தாலும் என்னை மட்டும் அவன் ஃப்ரெண்ட் ரோலுக்கே வச்சுக்கிறானே. இப்படியே இருந்தால் நான் அவனுக்கு என்ன எடுபடியா? அவனை விடக்கூடாது, ஏதாவது பண்ணியே ஆகணும். இது இவனோட ஃபோன் தானே? பாஸ்வேர்டு நம்ம இமேஜே ஸ்பாயில் பண்ணணும். பார்க்குறான்னு வேற தெரியல. அவனுக்கு இருக்கு. தப்பான ஏதாவது இமேஜ் எடுத்து எல்லா குரூப்லையும் கான்டாக்டில் எல்லாத்துக்கும் அனுப்பி விட்றணும். எல்லாருக்கும் அனுப்பி விட்டு சாவடிச்சிடலாம். உனக்கு இருக்குடா. மாப்பிள்ள, இங்க ஒரு பேக்ரவுண்ட் செமையா இருக்குல்ல? சூப்பரா இருக்குடா. அதான் மாப்பிள்ள சொன்னேன் அன்னைக்கு உன்கிட்ட, இங்கே எடுக்கலான்ட்டு. சூப்பர், நல்லா இருக்கு. மாப்பிள்ள, சோன் மஞ்சள் போன் இருக்கு, எடுத்துட்டு வாங்க, எடுத்துட்டு.
ஏடா இவ்வளவு மிஸ்டு கால்? ஏடா அச்சுடி இவ்வளவு மிஸ் கால் பண்ணிருக்காரு? என்னடா ஆச்சு? என்ன கார்த்தி ஃபோன் பண்றான்? சொல்றேன் கார்த்தி. வாட்ஸ்அப் என்னடா அனுப்பி விட்டேன்? ஏதோ ஒன்று வந்திருக்குடா. எது நம்ம குரூப்லயா? என்னடா ஆச்சு? நமக்குதான்டா. போய் பாரு ஏமா. இரு லைன்ல இரு பாக்குறேன். என் போன்ல இருந்து எதுவுமே சென்ட் ஆகலடா. நம்பர் தான். போய் பாரு ஏமா. மச்சான் உன் போன்ல பாரு. சரி பாருங்க. என்னடா எதுவுமே வரலையடா? ஏன்னா உன் நம்பர் தான் சென்டா இருக்கு. மாப்பிள்ள நான் கூப்பிடுறேன். மாப்பிள்ள ஏன்னா என் நம்பர்ல இருந்து பிசினஸ் பிளான் டெலிட் காமிக்குது. இந்த மெசேஜ் பண்ணவே இல்லையாடா? எப்படிடா? என்ன பண்ண போற? அச்சோடி கால் பண்றாடா. ஹலோ சார். இது வரேன் சார். மே கம் இன் சார். என்ன பண்ணி வச்சிருக்க? இப்படியா பண்றது? மெசேஜ் பாத்தியா? என்ன பண்ணி வச்சிருக்க பாத்தியா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றா, ஃபேக்கல்டி எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றா. இது ஒரு விஷயமா? என்ன வேலை பார்க்க பார்த்தா வேலைக்கு என்ன வேலையை பார்க்க முடியும்? போய் பேரண்ட கூட்டா போ. டேய் மாப்பிள்ள நில்றா. ஹெச்ஓடி என்னடா சொன்னாரு? பேரண்ட்ஸ் அவர் சொல்லிட்டாரா. இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியல. சரி விட்றா பாத்துக்கலாம். டேய் என்ன ஜெகதீஷ் சார் போன் அடிக்கிறாரு. ஹலோ சார். என்ன சார் ஆச்சு? சார் என்னடா சொன்னாரு? ஜெகதீஷ் சார் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கால் பண்ணி, நீ பண்ண ஸ்கிரிப்ட்னா நல்லா இருக்கு, இதை வச்சு சினிமாவில் தெரிஞ்ச ஒரு ஏடி இருக்காரு, அவர்கிட்ட இதை பத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஏடிக்கு நான் பண்ண ஸ்கிரிப்ட்னா பிடிச்சி இந்த பையனை வச்சு ஒரு மெயின் கேரக்டர்ல ஒரு படம் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு போல ஜெகதீஷ் சார்கிட்ட. அவர் அன்னைக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ இந்த மாதிரி விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் என் பேரு கெட்டு போயிரும், இதுதான் நீ சினிமாலும் பண்ணுவ, அதனால எனக்கு வேணாம், இதோட டிராப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எவனோ பண்ண தப்புக்கு எனக்கு கிடைக்க வேண்டிய எதுவுமே கிடைக்காம போச்சு. ஷார்ட் ஃபிலிம் நடிக்க முடியாம போச்சு, எடுத்த ஷார்ட் ஃபிலிம் வேஸ்டாகவும் போச்சு. இதெல்லாம் விட்டு எங்கேயாவது போயிடலாம்னு பாக்குறேன். மாப்பிள்ள என் பேக் கிளாஸ் இருக்கு, எடுத்துட்டு வந்துடு, நான் இப்பயே கிளம்புறேன். இப்பவே கிளம்புறியா? எனக்கு டிபார்ட்மெண்ட் வரவே பிடிக்கலடா, நான் இப்பயே கிளம்புறேன். பேக் மட்டும் எடுத்து வந்துடு. எடுத்துட்டு வரேன். கேள்விப்பட்டேன்டா ஹரி நடந்ததெல்லாம். எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. வீடியோ எல்லாம் சரியாயிடும். எவனோ பண்ண தப்பால எனக்கு கிடைக்க வேண்டிய சினிமா சான்ஸும் தானே எனக்கும் வேணும். டிபார்ட்மெண்ட்ல இருக்க நல்ல நேமும் போச்சு. சாவுடா. வெறுப்பா இருக்குடா. சை, எப்படி நான் அங்க போவேன்? அது இல்லாம உன்னை ஹீரோவா வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் கூட ரெடி பண்ணியிருந்தேன். இதோ என்னடா சொல்ற? இப்ப இதுவும் எந்த பிரச்சனையும் கிடையாது, இதுவும் போச்சு. என்ன சொல்றான்? ஆமா, இதுவும் பண்ண முடியாம போச்சுடா. இது தெரியாம தப்பு பண்ணிட்டேனே. கடுப்பா இருக்கு, எதுவுமே நடக்க மாட்டேங்குது. என்னடா இப்படி பண்ணிட்டியே. இந்த மச்சான் வரண்டா ஹரி. ஐயோ என்னடா இப்படி பண்ணிட்ட? அவசரப்பட்டியடா. ஓ என்ன பண்றது? பிரச்சனையை எப்படி சரி பண்றதுன்னே தெரியலையே. பேசாம மட்டும் போய் ஒத்துக்கலாமா? இல்லை அதுதான் கரெக்டாக இருக்கும்.
இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நம்ம குரூப்பில் ஹரி நம்பர்லேருந்து ஒரு தப்பான இமேஜ் வந்திருக்கும். அதுக்கு எல்லாரும் ஹரி தான் காரணம் நினைப்பீங்க. ஆனால் அதுக்கு ஹரி காரணம் இல்லை. அவன் மேலே இந்த ஈகோவால் தான் நான் தான் அந்த தப்பான இமேஜை அவன் நம்பர்லேருந்து அனுப்பிச்சேன். எனக்கு ஹரி மேலே இந்த ஈகோவால் தான் அவன் இனிமேல் ஷார்ட் ஃபிலிமே நடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தான் இந்த மாதிரி தப்பு செஞ்சேன். எல்லாரும் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க.